மண்டபத்தில் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம். பம்மல் தெற்கு பகுதி கழக அவைத்தலைவர் காளீஸ்வரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளர் வே. கருணாநிதி கலந்து கொண்டு நடைபெற்ற கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு முகாம் கலந்து கொள்வதை குறித்தும், வருகின்ற 27ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா அனைத்து பகுதிகளிலும் கழக கொடி ஏற்றப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வெகு விமர்சையாக கொண்டாடுவதை குறித்தும் மற்றும் 3ஆம் தேதி துணை முதல்வர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம், பாக முகவர்கள் மற்றும் கழக வளர்ச்சி பணிகளை குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு இதில் பம்மல் தெற்கு பகுதி பொருளாளர் உமா சங்கர், மாவட்ட பிரதிநிதி டில்லி, மாநகர பிரதிநிதிகள் மனோகரன், கோகுல், NK ரவிச்சந்திரன், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ரத்ன லோகேஸ்வரன் மற்றும் தாம்பரம் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், கல்யாணி, டில்லி, ரம்யா, சத்யபிரபு, சத்யா, மதியழகன், கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான தளபதி ஆட்சி நடக்கிறது. மக்கள் நினைக்காத திட்டத்தினால் முதல்வர் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நம்முடைய சின்னவர் அவர்கள் டெய்லி நீங்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, முன்னாள் தூத்துக்குடி தொடர்ந்து அவர் ஒரு பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். முதல்வர் ஒரு பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கனிமொழி அக்கா ஒரு பக்கம் பயணம் செய்தார்கள். நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் அவங்கவுங்க துறையில பயணத்தை செய்து மக்களுக்கு நல்ல ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய சின்னவருடைய பிறந்தநாளை இத்தனை நாளாக நம்ம பண்ணோம். நம்மளும் எத்தனை வேகத்தோடு முனைப்போடு செயல்பட்டு இந்த பணியில நம்ம ஈடுபட வேண்டும். பிறந்தநாள் முகாம் 3 முகாம் முடிஞ்சு போச்சு. நீங்க நாளைக்கு 4வது முகாம் பயணமாக போகுது. அப்புறமா திருப்பி முகாம் புது போடணும். இப்போ நான்கு